முதல்ல விக்ரம் பிரதரோட குடும்பத்தினருக்கு நான் என்னோட ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் என்னோட என்னோட இயக்குனர்னு சொல்லணும். ஒரு ஒரு பிரதர் மாதிரி தான் கூட பழகினாரு. பொதுவாக நம்ம அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஒரு ஆசான் மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி விக்ரம் பிரதர் நிறைய விஷயங்கள்ல எனக்கு ஒரு ஆசானா இருந்திருக்காரு. நான் பிறந்து வளர்ந்து நான் பார்த்த கல்ச்சர் இது எல்லாமே வேற. ஆனா அவரு சினிமாவில் இது மட்டும் இல்லை, உங்களை வேற மாதிரி காட்டலாம் அப்படின்னு வேற ஒரு கல்ச்சர் கிட்ட என்ன அறிமுகப்படுத்தினாரு. ரொம்ப டீப் சவுத் என்ன கூட்டிட்டு போனாரு ராவணக்கூட்டம் படம் மூலியமா. அங்க இருக்கிற கல்ச்சரை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, என்னை பழக விட்டாரு. ஒரு ஒரு மண்ணின் மைந்தரா என்னை மாற்றி விட்டாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் லைஃப்ல நான் பார்க்காத நிறைய விஷயங்கள் அவர் மூலியமா நான் கற்றுக்கிட்டேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அவரே ரொம்ப ஒரு டீப் ரூட்டான ஒரு நம்மளோட கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு மனிதர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கதைகள் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் எடுக்கணும்னு நினைச்ச சினிமா எடுக்க முடியாம இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட தகுதிக்கான அவரோட டேலண்ட்டுக்கான ஒரு தீனி அவருக்கு கிடைக்காமலே இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா he will be missed. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என்னோட சார்பாகவும் என்னோட குடும்பத்தோட சார்பாகவும். அப்புறம் ராவணக்கூட்டம் படத்தோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார், அவரு இப்போ இந்த வரவையில் ஃபோன் பண்ணி, அவரு துபாயில் இருக்கிறனால வர முடியல, அவரு ஃபோன் பண்ணி அவரோட இயக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. கண்டிப்பா அவரால் முடிஞ்ச உதவியை அவர் இந்த குடும்பத்துக்கு செய்கிறேன் மாதிரி சொல்லியிருக்காரு கண்ணன் ரவி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.